ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபங்க்ஷன்லலாம் வைக்கக்கூடிய பிரெட் அல்வா வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் ப்ரெட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை இந்த ஓரத்தில் இருக்க ப்ரௌன் கலர் அந்த லேயர்லாம் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணிட்டவே ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, மீடியம் சூடாக இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதுன்னு ஸ்லோவில் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை நல்லா ஒன்று ஒன்றா போட்டு ஒரு பக்கம் வெந்தவினே இன்னொரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு இந்த அளவுக்கு ப்ரௌனிஷ் ஆனவினே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு, பேன் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனவினே நெய் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆனவினே நட்ஸு நான் முந்திரியும் பாதாமியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது, கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது. லைட்டாக ஃப்ரை ஆனவினே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற நெய்யில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அல்வாவுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையை போட்டு அந்த நெய்யிலே போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சர்க்கரை கட்டிக்கும். ஸோ அதனால் ஸ்லோவில் வச்சு கருகின வாசனை வராத அளவுக்கு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சவினே எந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்தோமோ அதே அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். திக்கான பால் எடுத்து பாலும் சர்க்கரையும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். பால் ஊற்றினவினே சர்க்கரை கொஞ்சம் கட்டிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு கட்டிகள் எல்லாம் உடச்சி நல்லா பாலும் சர்க்கரையும் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொதி வரணும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். ஏலக்காய் தூள் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை எடுத்து போடணும். ப்ரெட்டு போட்டவினே பால் தனியாக தண்ணி தனியாக வர மாரி இருக்கும். இது நல்லா பாலோட அந்த ப்ரெட்டு நல்லா ஊறணும். ஊறினவினே இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும். கொதி வந்தவினே அதுவே ஃபுல்லாக அதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ கட்டிகள் பெரிய பெரிய ஸ்லைஸாக இருந்தால் கரண்டியில் இந்தமாரி குத்தி விடுங்க. குத்தி விட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டவினே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சர்வ் பண்ணோம்னா சூப்பரான ப்ரெட் அல்வா ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.